அண்மைச் செய்தி. திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசின் கடன் சுமை அதிகரிப்பு என்ற எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ஏவ வேலு பதிலளித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். திமுக அரசின் மீது எதிர்க்கட்சிகள் ஒவ்வொரு முறையும் அதிக கடன் வாங்குவதாக குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுதெல்லாம் கடந்த காலத்தில் வாங்கப்பட்டக்கூடிய கடன் விகிதத்தையும் தற்போது திமுக அரசாங்கத்துடைய கடன் விகிதத்தையும் ஒப்பிட்டு அதற்கான பதிலளித்தரக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய நிதியமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் தற்பொழுது மற்றொரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக வாங்கியிருக்கக்கூடிய கடன் என்பது 2.85 லட்சம் கோடி தான் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு வட்டி மட்டுமே 36,581 கோடி கட்டுவதாகவும் அதற்கு மட்டும் இத்தனை ஆண்டுகள்ல அதாவது திமுக பொறுப்பேற்றதிலிருந்து 1.88 லட்சம் கோடி ரூபாயை கடனுக்கு வட்டியாக மட்டுமே, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் முடியும் தருவாயில் இருக்கக்கூடிய கடனுடைய தொகைக்கு மட்டும் ஆண்டுக்கு 36,581 கோடி ரூபாய் என்ற அளவுல இதுவரையிலும் 1,88,000 லட்சம் கோடி என்ற அளவில் கடன் கட்டியிருப்பதாகவும் அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக ஆட்சி விட்டு செல்லும் பொழுது 6.45 லட்சம் கோடி கடனாக இருந்த சூழல்ல அதற்கு 1.88 லட்சம் கோடி ரூபாய் வட்டியை மட்டுமே கட்டியிருக்கக்கூடியதாகவும் அதே நேரத்தில் இந்த 5 ஆண்டுகளில் கடனுடைய முடியக்கூடிய தருவாய் என்பது 9,79,900 இருக்கக்கூடிய சூழல்ல கடனுடைய விகிதம் என்பது அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தில் குறைவாக இருப்பதாகவும் அதே நேரத்தில் 2.85 லட்சம் என்ற கோடி அளவில் தான் கடன் வாங்கியிருப்பதாகவும் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்திருக்கிறார். அதுவும் வாங்கியிருக்கக்கூடிய கடன் என்பது மக்களின் வளர்ச்சி ஆகிய திட்டங்களுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடன் வாங்கி கடன் கட்டி வருகிறோம். அதிமுக வாங்கிய கடன் மற்றும் வட்டியை கணக்கிட்டால் 6.45 லட்சம் கோடி ரூபாய் வருவதாக கணக்கு சொல்லக்கூடிய நிலையில் வாங்கிய கடனுக்கு வெறும் 2.8 லட்சம் தான் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் மருத்துவக் கல்லூரியை 11 மருத்துவக் கல்லூரியை அதிமுக காலத்தில் கொண்டு வரப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் சொல்லக்கூடிய நிலையில் அந்த கல்லூரிகளை கட்டுவதற்காக அதிமுக ஆட்சி காலத்தில் செலவிடப்பட்ட தொகை என்பது வெறும் 42% தொகையும், ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்றது பிறகு அந்த 11 சட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டமைப்பு உருவாக்கக்கூடிய செலவினங்களுக்கு 58% அதனுடைய மொத்த செலவில் 58% திமுக அரசு தான் செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த மருத்துவக் கல்லூரி விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.